ஹாய் ஆல். நிறைய பேருக்கு தேவையே இல்லாமல் ஒரு பயம் வரும். ஐயையோ! நம்ம என்ன ஆகும்? நம்ம வாழ்க்கை என்ன ஆகும்? இப்போ வெளியில் போகிறோமே, ஏதாவது ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னா அப்படின்ற மாதிரி பல பயங்கள். இதெல்லாம் எதனால் உருவாகுது அப்படின்னா, நம்ம பார்த்தது, நம்ம தெரிஞ்சுக்கிட்டது, படித்தது, இப்படி பல விஷயங்களால் நம்ம உள்வாங்கி வச்சுருப்போம் மனசில். சரி, ரொம்ப பயப்படுறோம், இதுலேருந்து எப்படி தான் வெளில வர்றது அப்படின்றது கேட்குறாங்க நிறைய பேர். என்கிட்ட கவுன்சிலிங் அட்டன் பண்ண பேர் சில பேர்லாம் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக சொல்லும்போது எனக்கே ஆச்சரியமாக இருக்குது. இப்படி இல்லாமல் கூட நினச்சி பயப்படுறாங்கன்னு சொல்லிட்டு. இன்றைக்கி ஒருத்தவங்க கவுன்சிலிங் வந்திருந்தாங்க. அவங்க சொன்னது என்னென்னா, அவங்க ஃபேமிலியில் எல்லாமே நல்லா இருக்காங்க, எல்லாரும் அவங்க மேலே அன்பாக இருக்காங்க, எல்லாமே சூப்பராக இருக்குது, அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. வெளியில் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்திங்கன்னா, அவங்க வந்து ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியோட தலைவர் வந்து ஒரு சம்பவத்தினால அடிபடுறத பார்க்குறாங்க. ஸோ இது மாதிரி ஒரு தலைவருக்கே ஏற்படுதுன்னா நமக்கு ஏன் ஏற்படாதுன்னு ஒரு ஏற்பட்ட பயம். அதுலேருந்தே அவங்களுக்கு ஒரு பயமாக, பொதுமக்கள் நம்மளுக்கே என்ன வேணால் ஆகலாம்ல அப்படின்ற ஒரு தேவையில்லாத வினோதமான பயம். ஆக்சுவலி பார்த்திங்கன்னா, நம்ம நியூஸ் பார்க்கும்பொழுது ஒரு ஆக்சிடெண்ட் பார்க்குறோம், ஒரு விஷயம் பார்க்குறோன்னா, ஓ இப்படி ஆகுதில்ல, அப்போ நமக்கும் ஆயிட்டா அப்படின்னு சொல்லி நம்ம ரொம்ப அதிகமாக உள்வாங்க கூடாது. அதுதான் மெயினான விஷயம். என்னென்னா, அது ஒரு சாட்சியாக நின்று பார்க்கணுமே தவிர, அவ்வளோதான், அது ஒரு சம்பவம் நடந்துருச்சு அவ்வளோதானே தவிர, அது நமக்கு நடக்கணும்னு எந்த அவசியமும் கிடையாது. அங்கே அப்படி நடக்க போகிறதும் கிடையாது. ஆனால் எப்போ நடக்க வைப்போம் அப்படின்னா, அது நடக்குமோ நடக்காதோ, நடக்குமோ நடக்காதோன்னு நம்ம தீவிரமாக ஆராய்ச்சி பண்ணி அதை மூழ்கும் பொழுது தான் அது நடக்கும். அஃப்கோர்ஸ் பயம் வர்றது எல்லாருக்குமே வந்து சமமான ஒரு விஷயம்தான். அது ஒரு எமோஷன். எப்படி கோவம் வருதோ, அழுகை வருதோ, அது மாதிரி பயம் வருது, எல்லாருக்குமே சமமான ஒன்று தான். பட் ரொம்ப அதிகமாக தேவையே இல்லாமல் பயந்து அதனால் வாழ்க்கையே ஒரு மாதிரி சூன்யமயமாக ஆகுது அப்படின்னா, அந்த பயத்தை நம்ம கண்டிப்பாக எதிர்கொள்ளணும். நின்று முதல்ல ஃபேஸ் பண்ண பழகுங்க. சரி, அதுக்கான எக்ஸசைஸ் தான் இப்போ நான் சொல்ல போகிறேன். இது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, இப்போ உங்களுக்கு தேவையே இல்லாமல் ஒரு மாதிரி பயம் வருதில்ல, ஏதோ ஒன்று மாதிரி பதட்டமாக இருக்குது, தனியாக இருக்கவே பயமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க நிறைய பேர். அப்போ என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, ஒரு 5 விஷயத்த பயம் வந்த உடனே உங்கள் மனசில் ஒரு 5 விஷயத்த கவனிக்க. என்னென்னா, உங்களை சுற்றி உள்ள 5 விஷயங்களை நல்லா பாருங்கள், உத்து பாருங்கள். என்ன அப்படின்னா, எனக்கு நேராக ஒரு ஜன்னல் இருக்குது, கண்ணாடி இருக்குது, ஷோஃபா இருக்குது, டிவி இருக்குது, டேபிள் இருக்குது. ஸோ என்னெல்லாம் இருக்கோ அதை உத்து கவனிங்க. ஃபஸ்ட்டு ஒன்று. நெக்ஸ்ட்டு 4 திங்ஸ் வந்து நீங்கள் டச் பண்ணுங்கள், ஃபீல் பண்ணுங்கள். அதாவது நம்ம கால் வந்து தரையில் படுது, அதை ஃபீல் பண்ணுங்கள். இது வரைக்கும் உணராமலே நம்ம காலை வந்து தரையில் வச்சுட்டு இருந்திருப்போம். நம்ம கால் பாதம் நம்ம தரையில் தொட்டுதில்ல, அதை ஃபீல் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் செடியை போய் தொட்டு பாருங்கள், இலைகளை தொட்டு பாருங்கள், தொடு உணர்வு மாதிரி அதை ஃபீல் பண்ணுங்கள். ஓகேவா? இந்த மாதிரி 4 விஷயங்களை வந்து நீங்கள் தொட்டு பார்த்து உணரணும். ஓகே, ஃபீல் பண்ணணும். அடுத்து 3 திங்ஸ் வந்து நீங்கள் காதால் கேட்கணும், லிசன் பண்ணணும், ஹியர் பண்ணணும். என்ன அப்படின்னா, உங்களை சுற்றி உள்ள சவுண்ட்ஸ். என்ன சவுண்டு? எனக்கு வந்து பேர்ட்ஸ் கத்துறது கேட்குது, அப்புறம் டிராக்டர் போகிற சவுண்டு கேட்குது, அதுக்கப்புறம் ஃபேன் சுற்றுற சவுண்டு கேட்குது. இப்படி எந்த விஷயங்கள் உங்களுக்கு கேட்குதோ உன்னிப்பாக கவனிக்கணும், லிசன் பண்ணணும். 3 சத்தங்கள் என்ன உங்களை சுற்றி ஓடுதோ அதை கேளுங்க. 2 விஷயங்கள் வந்து நீங்கள் ஸ்மெல் பண்ணணும். நம்ம தலையில் ஷாம்பு போட்டிருந்தா ஷாம்பு ஸ்மெல் வரலாம், இல்லை பர்ஃப்யூம் எதாவது அடிச்சிருந்தா பர்ஃப்யூம் ஸ்மெல் வரலாம். இப்படி என்ன உங்களை சுற்றி ஏதாவது ஒரு ஸ்மெல் இருக்கா அப்படின்னு சொல்லிவிட்டு அதை ஸ்மெல் பண்ண ட்ரை பண்ணுங்கள். பூ இருந்தால் பூ, அந்த ஸ்மெல்லு, அந்த மாதிரி நீங்கள் உங்களை நீங்களே வந்து போய் அதை ஸ்மெல் பண்ண ட்ரை பண்ணணும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஒரே ஒரு திங் வந்து டேஸ்ட் பண்ணணும். 1 திங் வந்து நீங்கள் டேஸ்ட் பண்ணணும். நாக்கால் தண்ணியாக இருக்கலாம், காஃபியாக இருக்கலாம், டீயாக இருக்கலாம், அது என்ன வேணால் இருக்கலாம், ஜூஸாக இருக்கலாம். ஸோ ஒரு விஷயம் வந்து நீங்கள் டேஸ்ட் பண்ணணும். இதுதான் வந்து உங்களுக்கு ரொம்ப பயமாக இருக்கும் பொழுது கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு 5 கிரவுண்டிங் எக்ஸசைஸ் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஃபஸ்ட்டு வந்து 5 விஷயங்களை, உங்களை சுற்றி உள்ள 5 விஷயங்களை கவனிங்க, உத்து கவனிங்க. ஓகே, 4 விஷயங்களை வந்து தொட்டு பாருங்கள், ஃபீல் பண்ணுங்கள். 3 விஷயங்களை வந்து காதில் வாங்குங்க. 2 விஷயங்களை வந்து ஸ்மெல் பண்ணி பாருங்கள். ஒரு விஷயத்தை வந்து டேஸ்ட் பண்ணி பாருங்கள். இந்த 5ம் நீங்கள் பண்ணும் பொழுது உங்களுக்கு அந்த பயம் போய் வேறு இதில் கான்சன்ட்ரேட் பண்ணுவீங்க. ஆக்சுவலி இங்கே என்ன நடக்குது, உங்கள் பிரெயினை வேறு ஒரு விஷயத்தில் நம்ம வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுறோம். இதை தான் நான் ஃபஸ்ட்லேருந்தே சொல்லிகிட்ருப்பேன். அப்படி ஒரு பயம் வரும்பொழுது டைவர்ட் பண்ணுங்கள். என்ன விஷயம் உங்களுக்கு பிடிக்குமோ அந்த விஷயத்தை நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். பாட்டு கேட்கணுமா பாட்டு கேளுங்க, ஆடணுமா ஆடுங்க, சிரிக்கணுமா சிரிங்க, வேறு யார் கூட போய் பேசணுமா பேசுங்க. டைவர்ட் பண்ணுங்கள். அது அந்த சிந்தனை வரும்போது டக்குன்னு ஏதோ ஒன்று டைவர்ட் பண்ணுங்கள். இல்லை உங்களுக்குள்ளேயே நீங்கள் பேசிக்கோங்க, எனக்கு நல்லது தான் நடக்கும், ஐ எம் ஆல்வேஸ் ஃபைன் அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒன்று உங்களுக்குள்ளே அஃபர்மேஷன் சொல்லுங்கள். நான் ரொம்ப தைரியமாக இருக்கேன் அப்படின்ற மாதிரி ஏதோ ஒன்று ஸ்ட்ராங்காக சொல்லுங்கள்.
இப்படி தான் டைவர்ட் பண்ண முடியுமே தவிர, பயத்துக்கு நீங்கள் போய் மாத்திரை மருந்து அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது உடல் அளவில் பார்த்திங்கன்னா நிறைய சைடு எஃபெக்ட்ஸ் தான் கொடுக்கும். அப்புறம் ப்ரீத்திங் எக்ஸசைஸ் நல்லா பண்ணுங்கள். மூச்சை உள்ளே இழுத்து வெளியில் விடுங்க. இதெல்லாமே காம் டவுன் ஆகும். உங்களுடைய ஃபியர் வந்து கண்ட்ரோலில் இருக்கும். அப்புறம் நடங்க, வாக்கிங் பண்ணுங்கள். அப்புறம் ஸ்விம்மிங் போக முடிஞ்சால் ஸ்விம்மிங் போங்க. இதெல்லாம் வந்து ரொம்ப சூப்பராக எஃபெக்டிவாக உங்கள் பயத்தை போக்கும், உங்கள் கான்ஃபிடென்ஸ் லெவலை இன்க்ரீஸ் பண்ணும். முடிஞ்சால் ஜிம்முக்கு போங்க. அந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து நீங்களே ஒர்க் அவுட் பண்ணும் பொழுது உங்கள் ஃபிசிக்கல் அண்ட் மைண்ட் சேஞ்ச் ஆகிறத நீங்களே கவனிப்பீங்க. அப்புறம் மெடிடேஷன் பண்ணுங்கள். இதெல்லாம் பேசிக்கான ப்ராக்டிசஸ். இது பண்ணாலே நம்ம கண்டினியூஸாக நம்ம பயத்தை பார்த்து பார்த்து பயப்படுறதை விட்டு இதெல்லாம் பண்ணும்பொழுது நம்ம ஓவர் கம் பண்ணிடலாம். பயம் படிப்படியாக குறையதை நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க. ஆனால் எதையுமே ட்ரை பண்ண மாட்டேன், எனக்கு ஒரே மருந்து ஒரே மாத்திரையில் சரியாகணுன்ற மாதிரி நிறைய பேர் சுற்றிட்டுருப்பாங்க. நான் மெடிடேஷன் பண்ண மாட்டேன், நீங்கள் சொன்ன நடக்க மாட்டேன், நீங்கள் சொன்ன எக்ஸசைஸ் எதுவுமே பண்ண மாட்டேன், எனக்கு ஆனால் பயம் போகணும்னு சில பேர் எதிர்பார்ப்பாங்க. எப்படி போகும் பயம்? நீங்கள் எதுவுமே ஒர்க் பண்ண மாட்டேன் ஆனால் பயம் போகணும் அப்படின்னு கேள்வி கேட்குறது சரியான்றதை நீங்களே யோசிச்சு பாருங்கள். ஓகேவா? இந்த எக்ஸசைஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் கீழே. மேலும் இதையும் தாண்டி உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்குது, அதுக்கான சொல்யூஷன் வேணும் அப்படின்னா மேலே தர்ற வாட்ஸ்அப் நம்பருக்கு எனக்கு வாட்ஸ்அப்பில் ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ப்ளீஸ் கால் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிவிட்டு எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணிங்கன்னா நான் ரிப்ளை பண்ணுவேன் உங்களுக்கு. அண்ட் தென் பிரம்ம முகூர்த்தம் கிளாஸ் வந்து 13 days கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் பேட்ச் வந்து ரெடி பண்ணுவேன். காலையில் 4 to 5 வந்து போயிட்டுருக்கு. ரொம்ப எஃபெக்டிவாக சூப்பராக போயிட்டுருக்கு. அதே மாதிரி ரிலேஷன்ஷிப் கிளாஸ் வந்து December 3 ஆரம்பிக்க போகிறோம். 21 days ஒர்க் ஷாப் மாதிரி கூகுள் மீட்டில் தான். ஸோ யாரெல்லாம் இன்ட்ரெஸ்ட்டோ அவங்களாம் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க வாட்ஸ்அப் நம்பரில். மேலும் என்னை இன்ஸ்டாலையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்ஸ்டா ஐடி நான் கொடுத்துருக்கேன். இன்ஸ்டா ஐடியில் நீங்கள் ஃபாலோவும் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் போட்டுருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.